மனிதர்களை முழுசாக நம்ம ஊர் மலைப்பாம்பு இப்படி விழுங்கிருமா? அனகொண்டா பாம்பு தான் உலகத்திலே பெரிய பாம்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அந்தளவுக்கு உண்மை கிடையாது. நம்ம ஊர் மலைப்பாம்பு, இந்தியாவை சேர்ந்த மலைப்பாம்பு ஒன்று அந்த அனகொண்டாவை விட பெருசு. அனகொண்டா பாம்புகள் மனிதர்களை விழுங்கக்கூடியது, மனிதர்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு ஆட்கொல்லி பாம்பு அப்படின்னு படங்கள்லாம் பார்த்து நம்ம மிரண்டு போயிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அனகொண்டா பாம்பு இது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட உண்மையில் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இந்தியாவை சேர்ந்த மலைப்பாம்பு அப்படி சாப்பிட்ருக்கு. அப்படின்னா அனகொண்டா பாம்பை விட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு தான் கொடூரமானதா? தெரிஞ்சு போவாங்க. நான் உங்கள் ஹரிஹர சின்னா. மலைப்பாம்புகளுக்கு பைத்தான்னு பேர். அதில் நம்ம இந்தியாவில் 3 வகையான பைத்தான்கள் இருக்குது. இந்தியன் ராக் பைத்தான், பர்மிஸ் பைத்தான், ரெட்டிகுலேட்டர் பைத்தான் இப்படின்னு 3 வகைகள் இருக்குது. இதில் இந்த இந்தியன் ராக் பைத்தான் தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் பரவலாக காணப்படக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த இந்தியன் ராக் பைத்தான் தான் இருக்குது. பர்மிஸ் பைத்தான் நம்ம இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது கிடையாது. அது தென்கிழக்கு ஆசியாவிலையும் வடகிழக்கு இந்தியாவிலையும் காணப்படக்கூடிய ஒரு பாம்பு. அதே மாதிரி இந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தான் நிக்கோபார் தீவுகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு மலைப்பாம்பு. குறிப்பாக இந்த காணொலியில் இந்தியா முழுக்க பரவலாக காணப்படக்கூடிய இந்த இந்தியன் ராக் பைத்தானை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம், நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். மற்ற 2 வகை பாம்புகளை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதுலேயும் முக்கியமாக அந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தான்றது தான் அந்த அனகொண்டா பாம்புக்கே சவால் விடக்கூடிய பாம்பு. இந்த இந்தியன் ராக் பைத்தானுக்கு பைத்தான் முலுரஸ் அப்படின்றது அறிவியல் பேர். இது நல்ல தடிமனான உடலை கொண்டது. அதே நேரத்தில் பளபளப்பான மென்மையான செதில்கள் கொண்ட உடல் அமைப்பை கொண்டது, அந்த மேற்பகுதியை கொண்டது. இந்த பாம்போட வாய்க்கு மேல் உதட்டு பகுதியில் 2 குழி மாதிரியான அமைப்பு இருக்கும். அது அந்த பாம்போட சுற்றுச்சூழலில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படின்றத உணர்றதுக்கான அமைப்பு. அது மூலமாக அந்த பாம்பை கடந்து போகிற வெப்பரத்த பிராணிகளோட உடல்லேருந்து வர வெப்பத்தை கவனித்து அதை இரையாக்கிக்கிறதுக்கு அந்த பாம்புக்கு அந்த உறுப்புகள் உதவுது. உடலோட நிறம் வெளுத்த இல்லைனா வெளிர் காக்கி நிறத்தில் இருக்கும். அதுக்கு மேலே விதவிதமான வடிவத்தில் அடர் காக்கி நிறத்தில் வட்ட மாதிரி வெவ்வேறு அமைப்பில் வெவ்வேறு வடிவத்தில் உடம்பு முழுக்க பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதோட தலைக்கு மேற்புறத்தில் ஒரு அம்புக்குறி மாதிரி ஒன்று அப்படியே வந்து தலையோட முனையில் அந்த வாய்ப்பகுதிக்கு மேலே அது முழுசாக முடியாமல் அந்த அம்புக்குறி பாதியிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போன மாதிரி இருக்கும். இந்த இந்தியன் ராக் பைத்தான் பாறைகள் நிறைந்த பகுதிகளில், வயல்வெளிகளில், நல்ல அடர்ந்த காடுகளில், திறந்த சமவெளிகளில், நீர்நிலைகளில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வாழக்கூடியது. எல்லாம் நீந்தக்கூடியதும் கூட, ரொம்ப சிறப்பாக மரமேறக்கூடியதும் கூட. நீருக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கேருந்து பதுங்கி அந்த நீர்நிலைகளில் அப்படியே வர நீர் பறவைகள் இருக்கும்ல, அந்த பறவைகளை பிடிச்சி சாப்பிடுவோம். மரத்து மேலே இருந்துக்கிட்டு அங்கே போகிற விலங்குகளை பிடிச்சி சாப்பிடுவோம். இந்த மாதிரி தரையில், நீரில், விதானத்துலன்ட்டு பல இடங்களில் வேட்டையாடக்கூடிய ஒரு பாம்பு இது. இது ஒரு இரவாடி பாம்பு தான். இதுக்கு அர்த்தம் இரவு நேரங்களில் தான் இது அதிகமாக வெளியில் வரும். அப்படி இருந்தாலும் பகல் நேரங்களையும் சில நேரத்தில் இது வெளியில் வரதான் செய்யுது. இந்த பாம்பு ஒரு இரையை பிடிக்கணும் அப்படின்னா அதை வேட்டையாடுறதுக்காக துரத்திக்கிட்டு போயெல்லாம் பிடிக்காது. ஒரு இடத்துல தன்னை மறைச்சிக்கிட்டு இலை தழைகளுக்கு இடையில, இல்லை புற்களுக்கு இடையில, புதர்களுக்கு இடையில தன்னை மறைச்சிக்கிட்டு, அதுவும் குறிப்பாக அந்த இடத்துல இரைகள் அதிகமாக கிராஸ் பண்ணி போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தன்னை மறைச்சிக்கிட்டு மணிக்கணக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு இரை தன்னை அப்படி கடந்து போகும்போது, ஒரு பள்ளியோ ஒரு பன்றியோ இல்லை வேறு ஏதாவது பாலூட்டியோ அதை கடந்து போகும்போது அது எதிர்பார்க்காத நேரத்தில் வேகமாக அது மேலே பாஞ்சி தன்னோட பற்களை வச்சு அதை இறுக்கி பிடிச்சி உடனடியாக உடலை வச்சு சுற்றி நெருக்க ஆரம்பிக்கும். இந்த பைத்தானுக்கு விஷம் கிடையாது, அதனால் அது தன்னோட இரையை அப்படி நெருக்கி தான் கொண்டாகணும். ஆனால் அப்படி நெருக்கி கொள்றத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு இரையை பிடிச்சி அதை நெருக்கும் போது அதோட உடம்புக்குள்ளே உள்ள எலும்புகள்லாம் நொறுங்கி அந்த எலும்பு உள்ளுறுப்புகளெல்லாம் குத்தி ரத்த கசிவை ஏற்படுத்தி அப்படி தான் கொல்லும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. பாம்பு அதோட இரையை நெரிக்கிறதுக்கான காரணமே வேறு. பாம்பு இப்படி தன்னோட இரையை பிடிச்சோன்னே உடம்பு மொத்தத்தையும் அதோட அந்த கடினமான மசில்ஸை, அந்த வலிமையான தசைகளை அதோட உடம்பை சுற்றி போட்டு இருக்க அதோட உடம்புலேருந்து, அதோட நுரையீரல்லேருந்து காற்று வெளியில் வரும். வெளியில் போனதுக்கப்புறமா திரும்ப இன்ஹேல் பண்ணணும்ல, உள்ள காற்றை இழுக்கணும்ல. அப்படி இழுக்க விடாமல் பாம்பு மறுபடியும் அதை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு முறை மூச்சு அந்த இறை வெளியில் இடும்போதும் மேலே மேலே பாம்பு இறுக்கிக்கிட்டே போகும். திரும்ப மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்பே அது கொடுக்காது. இதனாலையும் அந்த இறைக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அது நெருக்கும் போது உடம்புக்கு தேவையான முக்கியமான உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்தம் தடைப்படும். இப்படி ரத்தம் தடைப்படுறதுனால அங்கே போக வேண்டிய சத்துக்களும் சரி, நியூட்ரியன்ஸும் சரி, ஆக்சிஜனும் சரி போய் சேர போகிறதில்ல. அதனால அந்த பாம்போட உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலுக்க ஆரம்பித்து மூச்சு திணறி அந்த இறை கடைசியில் இறந்து போகும். மலைப்பாம்பு இப்படி நெரிக்கும் போது ஒரு சில இறைகளுக்கு சில நேரத்தில் எலும்புகள் முறிய தான் செய்யுதுனாலும் அந்த எலும்பை முறிக்கணுன்றது அந்த பாம்போட நோக்கம் கிடையாது. அந்த உயிரினத்தை மூச்சு திணற வச்சு கொல்லணும் அப்படின்றதான் பாம்போட நோக்கமே. இப்படி நெருக்கி ஒரு இரையை பிடிச்சிருக்கும் போது அந்த இரையோட இதய துடிப்பு, அதோட ரத்த ஓட்டம், இது எல்லாத்தையும் அந்த பாம்போட உடலால் உணர முடியும். அது எல்லாமே நின்று போச்சு அப்படின்றது தெரிஞ்சோடனே அந்த இரை இறந்துருச்சு அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இப்போது அந்த பிடியை தளர்த்திட்டு, அந்த இறுக்கத்தை தளர்த்திட்டு அந்த இரையோட தலைப்பகுதியிலேருந்து அப்படியே வாய்க்குள்ளே வச்சு விழுங்க ஆரம்பிக்கும். இப்படி தலைப்பகுதியிலேருந்து விழுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எல்லா உயிரினங்களுக்குமே, பெரும்பாலான உயிரினங்களுக்கு அதோட கால், துடுப்பு, முடி, இந்த செதில்கள், இந்த மாதிரியான உறுப்பெல்லாம் தலைப்பகுதியிலேருந்து பின்னோக்கி நீண்ட
நீண்டதாக இருக்கும். அது எல்லாமே பின்னோக்கி தான் வளையுமே தவிர முன்னோக்கி தலையை நோக்கி வளைஞ்சி வராது. அப்படி இருக்கும்போது ஒரு உயிரினத்தை நம்ம பின்பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு விழுங்க ஆரம்பிக்குதுன்னா எல்லா பாம்புகளுமே இறைய பிச்செல்லாம் சாப்பிட போகிறதுல முழுசாக தான் விழுங்கும். அப்படி இருக்கும்போது இறைய பின்பக்கத்துலேருந்து பாம்புகள் விழுங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஒரு தடுப்பு மாதிரி செயல்பட்டு வாய்க்குள்ள அந்த இறை போகிறத தடுத்துரும். அதனால தான் தலையிலேருந்து விழுங்கும் போது எல்லா உறுப்புகளும் அப்படியே பின்பக்கமாக மடிஞ்சிரும். அப்படி மடியறதுனால சுலபமாக அந்த பாம்பால் அதை விழுங்க முடியும். அதோட ஒரு மலைப்பாம்பால் அதோட வாய் அளவை விட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய இறையை கூட ரொம்ப சாதாரணமான முறையில் விழுங்கிற முடியும். எப்படின்னா இப்போ நம்மளோட மண்டை ஓட்டுக்கு கீழே அந்த கீழ் தாடை தான் நமக்கு அசையுது இல்லையா? முதலைகளுக்கெல்லாம் மேல் தாடை அசையும், நிறைய உயிரினங்களுக்கு கீழ்த்தாடை தான் அசையும், நமக்கும் அப்படி தான். இப்போ நம்ம கீழ்த்தாடை பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டோட இணைக்கப்பட்டிருக்க அந்த பகுதியில் கொஞ்சம் வலிமையான முறையில் இணைக்கப்பட்டிருக்கும். அசைஞ்சு கீழே வந்ததுனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இறங்க முடியாத அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் அகலமாக திறக்க முடியாத அளவுக்கு நல்ல வலிமையாக இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மலைப்பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அது நேரடியாக அப்படி மண்டை ஓட்டோட இணைக்கப்படாமல் நல்லா விரிந்து கொடுக்கக்கூடிய நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட லிகமெண்ட்ஸை வச்சு தான் அது இணைக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த கீழ்த்தாடையை அதிகமாக அதால் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விரிவடைய வச்சுக்க முடியும். அதே போல் அந்த கீழ்த்தாடையோட முன்பகுதி இந்த இடம்லாம் நமக்கு ஒன்றா தானே இணைக்கப்பட்டிருக்கு, ஒரே தாடை மாதிரியான எலும்பால் தானே ஆகிருக்கு. ஆனால் அந்த மலைப்பாம்புகளுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கிறனால அந்த கீழ்த்தாடையே அதுங்க ரெண்டு தனித்தனி தாடையாக அதுங்களால் அசைக்க முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக ஒரு இறையை ரொம்ப சுலபமாக விழுங்கவும், அது எவ்வளோ பெரிய இறையோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாயை முழுசாக விரித்து இறையை உள்ளே தள்ளுறதுக்கும் இந்த தாடை அமைப்பு அதுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்படி உள்ளே தள்ளப்பட்ட இறையை அதோட வயிற்று பகுதிக்குள்ளே போனதும் அங்கே உள்ள ஸ்ட்ராங்கான வலிமையான அமிலம் அதில் உள்ள எல்லாத்தையும் எலும்பு வரைக்கும் எல்லாத்தையுமே முழுசாக செரிமானம் பண்ணிடும். ஆனால் அதால் செரிமானம் பண்ண முடியாத சில உடல் உறுப்புகளும் இருக்குது. முடி, சிறகுகள், அப்புறம் இந்த காலில் உள்ள குழம்பு, நகம், கொம்பு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அதால் செரிமானம் பண்ண முடியாது. அப்படி செரிமானம் ஆகாத பொருட்கள் அப்படியே மலமாக வெளியேற்றப்பட்டுடும். இப்படி ஒரு மலைப்பாம்பு ஒரு பெரிய இறையை விழுங்கினதுக்கப்புறமா அதால் உடனடியாக நகர்ந்து வேறு இடத்துக்கு போக முடியாது. அது இறையை தேடி வெளியில் வந்து தான் அந்த மாதிரி இறையை பிடிச்சி சாப்பிடுதுங்கும் போது வேறு எங்கேயும் இழுத்துக்கிட்டு போய்லாம் சாப்பிட முடியாது. அதனால் பெரும்பாலும் பிடிச்ச இடத்துல தான் சாப்பிட்ரும். அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு உள்ளே போன அந்த இறை செரிமானமாக தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருது, அதோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படிங்கும்போது இப்போ அந்த இறையை வெளியேற்றினா தான் அதால் வேகமாக நகரவே முடியும். அதனால வேறு வழி இல்லாமல் வாந்தி எடுக்கிற மாதிரி செரிமானமாகாமல் இருக்கக்கூடிய அந்த இறையை வயிற்றுலேருந்து திரும்ப வெளியில் கொண்டு வந்து கக்கிட்டு போயிடும். இது ஒரு இறையை சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த இறையோட அளவை பொறுத்து சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் இதால் வேறு எந்த உணவையுமே சாப்பிடாம ஏற்கனவே சாப்பிட்ட இந்த இறையை செரிமானம் பண்ணுறதுக்கும் அந்த இறையிலேருந்து செரிமானம் பண்ண சத்துக்களை எடுத்துமே அதால் உயிர் வாழ முடியும். இந்த இந்தியன் ராக் பைத்தானில் ஆண் பாம்பை விட பெண் பாம்பு ரொம்ப அளவில் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதோட உருவ தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கு பேர் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பாம்புகளும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா 2 மாதங்களுக்கு அப்புறம் பெண் பாம்பு ஒரு குகை மாதிரியான பகுதியோ நேரடி சூரிய ஒளி படாத ஒரு மறைவான பகுதியிலையோ பாறைகளுக்கு இடுக்குலையோ இந்த மாதிரியான பகுதிகளை மறைவான பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு 8லேருந்து 100 முட்டைகள் வரைக்கும் கூட இடும். இட்டதுக்கப்புறமா அந்த முட்டைகளுக்கு பக்கத்திலே இருந்து அந்த முட்டைகள் பொறிச்சு அதுலேருந்து குஞ்சுகள் வெளில வர வரைக்கும் அதை பாதுகாக்கிற வேலையை செய்யும். பெரும்பாலான தாய்ப்பாம்புகள் மாதிரி அந்த முட்டைகளுக்கு வெறுமனே பாதுகாப்பு மட்டும் கொடுக்கறதோட இல்லாமல் அந்த முட்டையை இன்குபேட் பண்ண அடைகாக்கவும் இந்த இந்தியன் ராக் பைத்தான் செய்யும். எப்படின்னா வெளியில் சுற்றுப்புறத்தில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அந்த முட்டைகளுக்கு எப்போதும் நிலவணும். அந்த வெப்பநிலை கொஞ்சம் குறையுதுங்கும் போது தன்னோட உடம்பை மொத்தமாக அந்த முட்டைகள் மேலே சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்புல உள்ள மசில்ஸை தசைகளை அப்படியே வேகமாக அதிர வைக்கும். இந்த அதிர்வு வெப்பத்தை உருவாக்கும். இந்த வெப்பத்தை அந்த உடம்புலேருந்து அப்படியே முட்டைகளுக்கு கடத்தி முட்டைகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சராசரியாக அப்படியே மெயின்டைன் ஆகிறத அது உறுதிப்படுத்தும். இப்படி தாய்ப்பாம்பால் அடைகாத்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த முட்டைகள் சில காலங்களுக்கு அப்புறம் பொறிச்சு அதுலேருந்து குஞ்சுகள் வெளியில் வரும். இந்த குஞ்சுகள் வெளியில் வந்ததுக்கப்புறமா அதோட தாய்ப்பாம்போட அரவணைப்பெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. அதுங்க அப்படியே சுதந்திரமாக காட்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பித்து வேட்டையாடி அதுங்களே சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இந்தியாவோட பெரும்பான்மையான பகுதிகளிலையும் தமிழ்நாட்டிலையும் காணப்படக்கூடிய இந்த இந்தியன் ராக் பைத்தான் மனிதர்களை வேட்டையாடி உணவாக்கிக்குமான்ற விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் வரலாற்றில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவும் நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ராக் பைத்தான் மனிதர்களை விழுங்குச்சு அப்படின்றதுக்கான பதிவே கிடையாது. அப்படின்னா நம்ம இந்தியன் ராக் பைத்தானால் மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஆனால் நம்மளுடைய சொன்னோம் இல்லையா அந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு, அது மனிதர்களை விழுங்கியிருக்கு. இந்தியாவுக்கு சொந்தமான நிக்கோபார் பகுதிகளில் காணப்படக்கூடிய ரெட்டிகுலேட்டட் பைத்தான்ற இந்த பைத்தான் தான், இந்த மலைப்பாம்பு தான் உலகத்தோட மிக நீளமான பாம்பு. அனகோண்டா பாம்பு தான் ரொம்ப பெரிய பாம்புன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப நீளமான பாம்புன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஒரு கிரீன் அனகோண்டாவோட முழுமையான நீளம் 30 அடி தான். ஆனால் இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தானோட முழுமையான நீளம் அதிகபட்சமாக பதிவு பண்ணப்பட்ட நீளம் 33 அடி. அதனால் இந்த உலகத்தில் இப்போ உயிர் வாழக்கூடிய பாம்புகள்லேயே ரொம்ப நீளமான பாம்புனா அது இந்தியாவை சேர்ந்த நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய ரெட்டிகுலேட்டட் பைத்தான்றது தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற பாம்புகள்லேயே ரொம்ப பெரிய அளவில் பெரிய அதிகமான சுற்றளவு கொண்ட அதிக எடை கொண்ட பாம்புனா அது தென் அமெரிக்க பகுதிகளில் அமேசான் காடுகளில் வாழக்கூடிய கிரீன் அனகோண்டான்ற பாம்பு தான். நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு பெண் பச்சை அனகோண்டா பாம்பு 227 கிலோகிராம்லேருந்து
250 கிலோகிராம் வரைக்கும் எடை வளரக்கூடியதாக இருக்குது. அதுவே நம்ம ரெட்டிகுலேட்டர் பைத்தானோட எடைன்னு பார்த்தோம்னா அது அதிகபட்சம் 175 கிலோகிராம் வரைக்கும் தான் எடை எட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் உலகத்தோட கனமான பாம்புனா அது கிரீன் அனகோண்டா தான். அதே உலகத்தோட நீளமான பாம்புனா அது ரெட்டிகுலேட்டர் பைத்தான். ஆனால் இந்த தென் அமெரிக்க பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய பார்க்க பிரம்மாண்டமான உருவமைப்பில் இருக்கக்கூடிய படங்களில் அனகோண்டா மாதிரியான படங்களில் பார்த்து நாம் மிரண்டு போன படங்களில் பல மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்றதையே தொழிலாக வச்சுருக்க மாதிரி காட்டப்பட்ட அந்த அனகோண்டா பாம்பு உண்மையில் இது வரைக்கும் வரலாற்றுப்படி அறிவியல் தரவுகள் படி எந்த மனிதனையும் வேட்டையாடி விழுங்கினதா பதிவுகளே கிடையாது. அமெரிக்காவோட அந்த அமேசான் பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், அந்த உள்ளூர் மக்கள் இந்த அனகோண்டா பாம்பு மனிதர்களை விழுங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது இது வரைக்கும் பதிவு பண்ணப்படல, அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டதே கிடையாது. அதனால் அறிவியல் பூர்வமான ஆதாரமற்ற ஒரு செய்தி அது. அப்படி இது வரைக்கும் மனிதர்களை வேட்டையாடி விழுங்காத ஒரு பாம்பை தான் அனகோண்டான்னு ஒரு படம் எடுத்து அதில் ரொம்ப கொடூரமான ஒரு பாம்பாக அதை காட்டி மனிதர்கள்லாம் வேட்டையாடக்கூடிய ஆட்கொல்லி பாம்பு அப்படின்ற மாதிரி காட்டி அதை பார்த்தாலே அதை பேரை கேட்டாலே பயப்படுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அனகோண்டாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தானுக்கு வருவோம். இந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தான் இரவு நேரங்களில் காட்டுப்பகுதியில் தரைப்பகுதியில் மறைஞ்சிருந்து அதை கடந்து போன மனிதர்களை தாக்கி வேட்டையாடி முழுசாக விழுங்கின பல பதிவுகள் இருக்குது. அதுக்கு நிறைய புகைப்பட ஆதாரங்களும் இருக்குது, காணொலி ஆதாரங்களும் இருக்குது. நிறைய செய்திகள்லேயே அதை பார்க்க முடிஞ்சிருக்கும் உங்களால். இந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தான் மனிதர்களை தாக்கின சம்பவம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இதுக்கான ஆதாரங்களை, புகைப்படங்களை, காணொலிகள்லாம் இங்கேனால காட்ட முடியாது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், அஃபிஷியல் சேனல் இருக்குது. அதோட லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் பார்த்துருங்க. உலகத்தோட மிக நீளமான பாம்பாக இருக்கிறதுனால இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அதை கடந்து போகிற மனிதர்களை இறை நினச்சி இந்த பாம்பு எப்பயாவது மனிதர்களை தாக்க தான் செய்யுது, விழுங்கவும் செஞ்சுருக்கு. ஆனால் அதை பற்றி நாம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பாம்பு தான் நம்ம நிலப்பரப்புலேயே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் ராக் பைத்தான் மட்டும் தானே இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்தியன் ராக் பைத்தான் அதிகபட்சமே 24 அடி நீளம் வரைக்கும் தான் வளரும். அந்த ரெட்டிகுலேட்டர் பைத்தான் 33 வரைக்கும் வளருது இல்லையா? அதோட பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி தான். இந்த பைத்தானோட இறைன்னு பார்த்தா அந்த காட்டில் வாழக்கூடிய பன்றிகள், சின்ன சின்ன உயிரினங்கள், பாலூட்டிகள், பறவைகள், இந்த மாதிரியான விலங்குகள் தான் இதோட உணவு பட்டியலில் இருக்கே தவிர மனிதர்கள் இதோட உணவு பட்டியலே கிடையாது. மனிதர்களை பார்த்தா இது ஓடி போய் ஒளிஞ்சிக்க தான் செய்யுமே தவிர அவங்கள தாக்கி உணவாக்கிக்கணும் இது வரைக்கும் அது நினச்சதே இல்லை. எங்கேயுமே அப்படி ஒரு பதிவே கிடையாது. மனிதர்களை வேட்டையாடினதா தாக்குனதா பதிவே கிடையாது. இந்த பாம்பால் நமக்கு நன்மைகள் தான் அதிகமே தவிர தீமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த பாம்புகள் எலி மாதிரியான குறித்துண்ணக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகமாக பெருகிடாமல் அதை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுல முக்கிய பங்காற்றுது. இப்படிப்பட்ட முக்கியமான இந்த பாம்போட வாழ்விடங்கள் தொடர்ச்சியாக மனிதர்களால் அழிக்கப்பட்டதுனாலையும் உணவுக்காக காலகாலமாக இது வேட்டையாடப்பட்டதுனாலையும் நிறைய பாம்புகளை உணவாகவும் அந்த காலத்தில் உட்கொள்ள செஞ்சுருக்காங்க. இன்னும் பல நாடுகளில் அதை உணவை உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உணவுக்காக வேட்டையாடப்பட்டதுனாலையும் அதோட தோலுக்காக அது வேட்டையாடப்பட்டதுனாலையும் இந்த பாம்பு அழிவோட விளிம்புக்கு வந்துருச்சு. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக இப்போதைக்கு மாறிடுச்சு. 1972 இந்திய வனத்துறை சட்டப்படி இந்தியன் ராக் பைத்தான் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக அறிவிக்கப்பட்டுருச்சு. அதனால் மலைப்பாம்பு மனிதர்களுக்கு ஆபத்தானதுன்ற மூட நம்பிக்கையை மனசுலேருந்து அழிச்சிட்டு மலைப்பாம்பு இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப அவசியமானதுன்ற உண்மையை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அடுத்தது மலைப்பாம்பை பற்றி பேசலாமா, தண்ணி பாம்பை பற்றி பேசலாமா அப்படின்றதுக்கான வாக்கெடுப்பை நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டா சேனல்லையும் தான் வச்சுருந்தேன். அதில் நிறைய பேர் மலைப்பாம்பை பற்றி தான் பேசணுன்றதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த காணொலி. இதே மாதிரி அடுத்து எதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னாலும் நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டா சேனல்லையும் தான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்த வாக்கெடுப்புகளில் பங்கெடுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் சேர்ந்துக்குங்க. இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரன்.